ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு வீடியோ பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான். ஸோ 2 டேஸாக வீடியோஸ் எதுவுமே போடலை. ரொம்ப சாரி, என்ன கோல்டு அதிகமானதுனால எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. அதனால் வீடியோஸ் சரியாக ரெடி பண்ண முடியல. வராகி அம்மனுடைய ஆஷாட நவராத்திரி பார்த்திங்கன்னா இப்போ நடந்துகிட்ருக்கு இல்லையா? இன்றைக்கி பார்த்திங்கன்னா 4வது நாள். நாளைய தினம் பார்த்திங்கன்னா வளர்பிறை பஞ்சமி திதி ஆரம்பிக்குது. சரி, இன்றைக்கி இந்த வீடியோ கொடுத்தோம் அப்படின்னா நாளைக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள வகையில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வராகி அம்மனை பற்றி தெரியாதவங்க யாருமே கிடையாது. இந்த அம்மன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்பிகையினுடைய அவதாரம் தான். அதாவது துர்கை அம்மனுடைய அவதாரமாகவே வாராகி அம்மன் அவதரித்திருக்கார்கள் அப்படின்னு புராணங்கள் நமக்கு சொல்லுது. வராகி அம்மன் பார்ப்பதற்கு எப்படி இருப்பாங்க? காட்டு பன்றியினுடைய தலை வடிவத்தை கொண்டு மனித பெண் உடலும் கொண்டு அழகான வடிவத்தில் தோற்றமளிப்பாங்க. இந்த வராகி அம்மன் எப்பவுமே கருப்பு நிறத்தில் ஆடை அணிந்து சிம்ம வாகனத்தில் வீற்றிருப்பவராகவே சித்தரிக்கப்பட்டிருக்காங்க. இவங்க 8 திருக்கரங்கள் வைத்திருக்காங்க. அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா ஏற்கலப்பை வச்சிருப்பாங்க. ஒரு கையில் சூலமும், ஒரு கையில் ஸ்ரீ சக்கரமும், ஒரு கையில் கதாயுதமும், ஒரு கையில் சங்கு, ஒரு கையில் அங்குசம், மற்ற 2 கரங்களிலும் பார்த்தீங்கன்னா அபய மற்றும் வரத முத்திரைகளோட அவங்க காட்சி கொடுப்பாங்க. வராகி அம்மன் யார் யாரெல்லாம் வழிபடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாந்திரீக வழிபாட்டு முறைகளில் வாராகி அம்மனுக்கு முக்கிய தெய்வமாகவே அவங்க வழிபடுறாங்க. ஏன்னா இவங்களை அம்பிகையின் ஸ்வரூபம் சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ காளியினுடைய ஒரு ஸ்வரூபம் தான் வாராகி அம்மன். அதனால் தாந்திரிகம் செய்கிறவங்களுக்கு இந்த அம்மனுடைய வழிபாடு கை கொடுக்கும். இந்த அம்மனுடைய வழிபாடை பார்த்திங்கன்னா தமிழகத்தை ஆண்ட சோழ அரசன் பரம்பரையில் வெற்றி தெய்வமாகவே வாராகி அம்மன் வழிபட்டுட்டு இருக்காங்க. ராஜராஜ சோழன் தன் கட்ட விரும்பிய பெருவுடையார் கோவிலுக்கான தகுந்த இடத்தை வாராகி அம்மனே காட்டுப்பன்றி வடிவத்தில் காட்டியதாகவும், அதன்படி அந்த இடத்துல ராஜராஜ சோழன் திருவுடையார் கோவிலை கட்டியதாகவும், அதற்கு காரணமாக இருந்த வராகி அம்மனுக்கு கோயிலுடைய ஒரு பக்கத்தில் ராஜராஜ சோழன் தனது சன்னதி அமைத்துள்ளதாக வரலாறு சொல்லுதுங்க. அவ்வளவு சக்தி வாய்ந்தவள் நம் வாராகி அன்னை. சப்த கன்னிகளில் 5வது தேவியாகவே இருக்கக்கூடியவர்கள். தீயவற்றை அழித்து தர்மத்தை நிலைநிறுத்தும் ஸ்ரீ வாராகி அம்மனை வழிபாடு செய்கிறவங்களுக்கு வேண்டிய அனைத்து வரங்களையும் இந்த அம்பாள் தருவாள். அப்படிப்பட்ட வாராகி அம்மனுடைய அருளை பெற்று தரக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தை இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஆஷாட நவராத்திரி எல்லாராலையும் வழிபட முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கஷ்டம்தான். முடிந்தவர்கள் தொடர்ந்து கடைபிடித்து கொண்டே இருப்பீங்க. முடியாதவங்க பஞ்சமி, அஷ்டமி, நவமி இந்த 3 நாட்களிலும் வராகி அம்மனை நீங்கள் வழிபடலாம். சில பேருக்கு மாதவிடாய் ஆரம்பிச்சிருக்கும், அதனால் தடப்பட்டு இருக்கும். இந்த 3 நாட்களில் உங்களால் எந்த நாளில் முடியுமோ அம்மனுக்கு பிடித்தமான முறையில் இந்த மந்திரங்களை கூறி நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன நினச்சி வேண்டுதல் வைக்கிறீங்களோ அது நிச்சயமாக வராகி அம்மன் உங்களுக்கு நிகழ்த்தியும் கொடுப்பாள். கடந்த ஒரு பதிவில் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. அதாவது இப்போது சோஷியல் மீடியாவில் அதிக அளவில் வீடியோஸ் வருது. இது பக்தினால் நம்ம சுவாமியை கும்பிட்றோமா இல்லை சோஷியல் மீடியாவினால பக்தி உருவாகுதா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அது பதில் அதிலேயே கொடுத்துருக்கலாம். இருந்தாலும் வீடியோவில் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். நானும் வராகி அம்மனை சோஷியல் மீடியாவில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு வரைக்கும் எனக்கு வராகி அம்மன் ஒருத்தங்க இருந்திருக்காங்க அப்படிங்கிறதே நிச்சயமாக எனக்கு தெரியாது. அதுக்கப்புறமா அவங்கள பற்றி பார்க்கத்தான் சில சிம்டம்ஸ் எல்லாமே எனக்கு தெரிய ஆரம்பிச்சு அவங்கள நான் தனிப்பட்ட முறையில் வழிபாட ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு எல்லாமே பாசிட்டிவாக நடந்தது. நமக்கு நம்ம பிடிச்ச விஷயங்கள் நமக்கு நடக்கும் பொழுது எந்த தெய்வத்தை நம்ம வழிபடுறோமோ அந்த தெய்வங்களுடைய ஆதரவு நமக்கு இருக்குது அப்படிங்கும்போது நம்ம அவங்கள கைவிட மாட்டோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் நான் வராகி அம்மனை கும்பிட ஆரம்பித்து கடந்த ஒரு 5 வருடம் ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் சரி, நான் அவங்கள மனசார நினச்சி வழிபட்டனாலே எனக்கு அந்த கஷ்டங்கள் எல்லாமே தீருவதற்கு போல் எனக்கு வழிகாட்டியிருக்காங்க. ஸோ அதனால தான் நான் வராகி அம்மனை ரொம்பவே கும்பிட ஆரம்பித்தேன். எனக்கு ஃபஸ்ட்டு இன்ஸ்பிரேஷன் பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியா தான். இப்போது நிறைய பேர் அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு விழிப்புணர்வு தெரியணும் அப்படின்னாலே நம்ம ஒரு ஊர் பக்கத்துலேருந்து இன்னொரு ஊருக்கு போகும்போது நமக்கு ஈஸியாக அது தெரிஞ்சிடும். ஆனால் இப்போ எல்லாமே ரொம்ப எளிமையாக டிவி அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபோன், மொபைலே எல்லாமே நமக்கு கிடைக்குது. சில விஷயங்களை நம்ம ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறோமா இல்லையா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலே நம்ம கண்டிப்பாக ஃபோனில் இருக்கக்கூடிய சோஷியல் மீடியாவில் தான் பார்க்குறோம்.
ஸோ பக்தின்றது நமக்குள்ளே இருக்கிறது தான். நமக்கு அது நமக்கு எந்த அளவுக்கு ஆழத்தில் இருக்குது அப்படிங்கிறத நாம தான் அதை வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இயற்கையின் அந்த பிரபஞ்சத்தினுடைய கடவுள்னு பார்த்திங்கன்னா சிவபெருமான். அவர் மூலமாக தான் மற்ற கடவுள்கள் எல்லாரையுமே நாம் வந்து வழிபடுறோம். ஸோ எல்லாத்துக்குமே அவர் தான் நம்ம கும்பிடணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா அவர் வந்து பரம்பொருள், உலகத்தையே வந்து அவர் பார்க்கக்கூடியவர். அவர் வந்து நம்மளுடைய தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளுக்கும் ஒவ்வொரு தெய்வங்களை நியமித்து வச்சுருக்காங்க இல்லையா. ஸோ ஒரு ஸ்கூல்னே எடுத்துக்கிட்டோன்னா ஹெட் மாஸ்டர் தான் எல்லா கிளாஸ்லேயும் வந்து கிளாஸ் எடுக்கிறது கிடையாது. ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே ஒவ்வொரு தனித்தனி டீச்சர்ஸ் வச்சு தான் நமக்கு வந்து சப்ஜெக்ட் வந்து பாடம் எடுக்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் இந்த பரம்பொருள் கொடுத்துருக்கக்கூடிய மற்ற தெய்வங்கள் எல்லாம் அவர்களுடைய தனிப்பட்ட வேலைகளை ஒவ்வொரு பிரச்சனைகளுக்காகவும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு காலம் வரும்பொழுது அவர்களுடைய யுகமும் ஆரம்பிக்குது. அந்த மாதிரி தான் இப்போ வந்திருக்கக்கூடிய வாராகி அம்மன், அடுத்து இப்போது வந்து கடந்த ஒரு 3-4 மாதமாக பார்த்திங்கன்னா முருகப்பெருமான். ஸோ இவங்க எல்லாருமே வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய கடவுள் தான். அவர்களுடைய யுகம் ஆரம்பிக்கும் பொழுது அவர்களுடைய வழிபாடு இன்னும் அதிகமாக இருக்குது. இதை நம்ம சோஷியல் மீடியாவில் தெரிஞ்சுக்கிறதுனால அது நமக்கு கிடைச்ச ஒரு பெரும் பாக்கியமாக தான் நினைக்கணும். ஸோ நினச்சிக்கோங்க, உங்களுக்கு தெரியாத விஷயங்களை இந்த சோஷியல் மீடியாவில் நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு நினச்சி சந்தோஷப்பட்டுக்கோங்க. அதை நீங்கள் பாசிட்டிவாக கொண்டு போங்க. உங்களுடைய பக்தி எவ்வளவு, அது எவ்வளவு ஆழம் அப்படிங்கிறத அதை நீங்கள் தான் உணர்வுபூர்வமாக வந்து உணரணும். ஸோ இப்போது வரக்கூடிய இந்த ஆஷாட நவராத்திரியினுடைய வளர்பிறை பஞ்சமி திதியில் நம்ம எப்படி வந்து வராகி அம்மனை வழிபடலாம் அப்படின்னு பாருங்கள். வராகி அம்மனுக்கு சிவப்பு நிறம் அப்படின்னாலே ரொம்ப ரொம்ப உகந்ததுங்க. ஒரு அழகாக ஒரு மணப்பலகை விரித்து அதற்கு மேலே சிவப்பு நிற துணியை வந்து விரித்து வராகி அம்மனுடைய படமோ சிலையோ இருந்ததுன்னா அதை நன்றாக தொடச்சிருங்க. தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து அழகாக வந்து நீங்கள் பூக்களை கொண்டு அலங்கரித்து வைங்க. அதே மாதிரி சிலை இருந்தால் அபிஷேகம் பண்ணுங்கள். இந்த 10 நாளுமே உங்களால் பண்ண முடியாட்டியும் பஞ்சமி, அஷ்டமி, நவமி இந்த 3 தினங்களில் ஏதாவது ஒரு நேரத்தில் நீங்கள் கண்டிப்பாக வந்து அபிஷேகம் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா வாராகி அம்மனுக்கு உரிய இந்த பஞ்சமி திதியில் நம்ம வந்து வழிபடும் பொழுது நிச்சயமாக அதற்குண்டான பலன்கள் நமக்கு கிடைக்கும். இந்த அம்மனை நம்ம வழிபடுறதுனால நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லா விதமான பலன்களுமே கிடைக்கும். மகாலட்சுமி தாய் தான் அவங்க. ஸோ ஒரு தெய்வம் பல அவதாரங்கள் எடுத்து தான் நமக்கு வந்து காட்சி கொடுக்குறாங்க. ஸோ வாராகி அம்மனை வழிபடும் பொழுது நமக்கு வந்து குடும்பத்தில் இருக்கக்கூடிய செல்வ நிலை உயரும். அதே மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த அம்மனை நம்ம வழிபடும் பொழுது நிச்சயமாக அது நமக்கு வந்து காத்தருளுவாங்க. அதே மாதிரி நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் வாராகி அம்மனை வழிபடலாம். குடும்பத்தில் வளர்ச்சியின் காரணமாக நீங்கள் எந்த வேண்டுதல் வைக்கிறீங்களோ வளர்பிறையில் வழிபடுங்க. இல்லை கஷ்டமாக இருக்குது, எந்த ஒரு செயலை தொட்டாலும் தடைப்பட்டு கொண்டே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து தேய்விரையில் வழிபடுங்க. ஸோ வாராகி அம்மனை நீங்கள் வழிபட்டாலே உங்களுடைய இன்னல்கள் எல்லாமே சரி செய்வாங்க. என்ன பிரச்சனை இருக்கோ அதை முதல்ல சரி பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு உங்களுடைய தேவைகளை அவர்கள் பூர்த்தியும் செய்வாங்க. நம்பிக்கையோடு நம்ம வழிபட்டோம்னா போதும். வாராகி அம்மனுக்கு தேங்காய் தீபம் ஏற்றுறீங்களா? தாராளமாக ஏற்றுங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா தேங்காய் தீபத்தில் தேங்காய் எண்ணெயோ அல்லது நெய்யோ கொண்டு நீங்கள் தீபம் ஏற்றும் பொழுது உங்கள் பிரச்சனைகளாகட்டும், இதில் கடன் தொல்லைகளாகட்டும், இல்லது குடும்பத்தில் வந்து வருமானம் அதிகரிக்கணும், எதுவாக இருந்தாலும் அது வந்து நிச்சயமாக வந்து நிறைவேறும். வாராகி அம்மன் நிறைவேற்றியும் கொடுப்பாங்க. இந்த மாதிரி தேங்காய் தீபம் ஏற்றும் பொழுது கீழே வந்து அழகாக ஒரு தட்டு வைத்து அதற்கு மேலே பச்சரிசியை போட்டு 2 தேங்காயை நல்லா சுத்தமாக பார்த்து வாங்கிக்கோங்க. உடைச்சிட்டு பச்சை நிற திரி அல்லது சிவப்பு திரி, பஞ்சு திரி இதில் எது கிடைச்சாலும் அதை நீங்கள் பயன்படுத்துங்க. 5 பக்கத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா 5 முகத்தில் பொட்டு வச்சுட்டு நீங்கள் வந்து விளக்கேற்றுங்க. விளக்கேற்றும் பொழுது நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் வாராகி அன்னையுடைய காயத்ரி மந்திரமாக இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. காலை மாலை 2 வேளையும் நீங்கள் வந்து வராகி அம்மனுக்கு நெய்வேத்தியம் வைக்கலாம். அப்படி இல்லைனாலும் நீங்கள் வந்து மாலை வேளத்தில் இரவு 8 மணிக்கு மேலே வாராகி அம்மனுக்கு விளக்கேற்றி 10 மணிக்குள்ளே பூஜை செய்து முடிச்சிருங்க. ஏன்னா அந்த நேரத்தில் தான் வாராகி அன்னையினுடைய சக்தியானது பெருக்கெடுத்து அவர்களுடைய பரிபூரண அருள் நமக்கு நிச்சயமாக முழுமையாக கிடைக்கும். அந்த நேரத்தில் நம்ம வந்து ஆத்மார்த்தமாக நம்ம வராகி அம்மனை வழிபடும் பொழுது அவர்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். அதே மாதிரி குடும்பத்தில் யாராவது வந்து தீய வினைகளை நம்ம குடும்பத்தின் மீது ஏவி விட்டுருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரிஞ்சதுன்னா தொடர்ந்து வராகி அம்மனுடைய ஆலயத்திற்கு சென்று வெண்கடுகு தீபம் ஏற்றி நம்ம வழிபடும் பொழுது அந்த கடுகு வெடிவது போல நமக்கு வைத்திருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே வந்து வெடித்து சிதறிவிடும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அதனால் அது கோவிலுக்கு சென்று தான் நம்ம அந்த வழிபாட்டை வந்து தொடர்ந்து செய்யணும். ஒரு 5 வாரம் 8 வாரம் இது போல் நீங்கள் செய்து பாருங்களேன். கண்டிப்பாக வந்து வீட்டில் எந்த ஒரு கெட்ட சக்தி இருந்தாலுமே அது வந்து அகன்றுவிடும். அதை நீங்கள் உங்களால் உணரவும் முடியும். வாராகி அம்மனுக்கு இந்த நெய்வேத்தியங்கள் வைக்கலான்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரை வள்ளிக்கிழங்கு,
மரவள்ளி கிழங்கு இது மாதிரி பூமிக்கு அடியில் விளையக்கூடிய கிழங்கு வகைகளை நம்ம வந்து நெய்வேத்தியங்களாக வைக்கலாம். மாதுளை முத்துக்களை வைத்து அதன் மேலே தேன் ஊற்றி நீங்கள் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா பானகம் தயார் செய்தும் வைக்கலாம். வாராகி அம்மனுக்கு மிகவும் பிடித்த உணவுகளில் இது எல்லாமே ஒன்று. அது மட்டும் இல்லாமல் செவ்வரளி மலர்கள் கிடைத்ததுன்னா வாராகி அம்மனுக்கு சாட்சி வழிபடுங்க. அப்படி இல்லாட்டியும் சிவப்பு நிறத்தில் மலர்கள் கிடைத்தாலும் அம்மனுக்கு வந்து அர்ச்சனை செய்து வழிபடலாம். முடிந்த வரைக்கும் 108 நாமங்களை சொல்லி நாளைய தினம் வழிபடுங்க. அப்படி முடியலை அப்படின்னா வாராகி அம்மனுடைய மூல மந்திரத்தை மட்டுமாவது 108 முறை நீங்கள் உச்சரித்து மனதார வழிபட்டாலே போதும். இன்னல்கள் எதுவாக இருந்தாலும் வாராகி அம்மனுடைய அருளால் நிச்சயமாக அது வந்து சரி செய்வாங்க. இப்போது இந்த நேரத்தில் நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தையும் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து உச்சரித்தாலே போதும், நல்ல ஒரு பலன் கிடைக்கும். ஓம் வாம் வாராகி நம, ஓம் ப்ரூம் சாம் வாராகி கன்யகாயை நம. இந்த மந்திரத்தை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஒரு முறையில் 2 முறை நல்லபடியாக படிச்சுட்டு நீங்கள் வந்து பார்த்து சொல்லுங்கள். ஏன்னா மந்திர உச்சாரணம் பண்ணும்போது தவறு ஏற்படக்கூடாது. அது நமக்கு எதிர்வினைகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. அதனால் இதை வந்து ஒரு பேப்பரில் எழுதி வச்சுட்டும் கூட நீங்கள் மனசார 108 முறை உச்சரித்து வாராகி அம்மன் கிட்ட உங்கள் வேண்டுதல் என்னமோ அதை நீங்கள் வந்து வேண்டிக்கோங்க. எதிர்மறை ஆற்றத்தினுடைய தாக்கம் உங்கள் வீட்டில் இருந்தாலும் காக்கும் கவசமாக இந்த மந்திரம் வந்து நிச்சயமாக கை கொடுக்கும். காரிய தடைகள் இருந்தாலும் சரி, வறுமை இருந்தாலும் சரி, அது எல்லாத்தையுமே தவிடுபொடியாக்கக்கூடிய வாராகி அம்மனுடைய இந்த வளர்பிறை பஞ்சமியில் இந்த முறையில் நீங்கள் வழிபட்டு பாருங்கள். ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய வளர்பிறை தேய்பிறை பஞ்சமி திதிகளில் வாராகி அம்மனை நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மாதமும் அஷ்டமி, பௌர்ணமி, அமாவாசை போன்ற தினங்களில் இந்த அம்மனை நாம் வழிபடக்கூடிய சிறந்த தினங்களாகவே இருக்குது. தேங்காய் தீபம் ஏற்றி வழிபட போகிறீங்க அப்படின்னா ஏற்றிய பிறகு அது தானாகவே குளிரட்டும். அந்த தேங்காய் தீபத்தை நீங்கள் எந்தவித இடையூறும் பண்ண வேண்டாம். அது அணைஞ்ச பிறகு நீங்கள் எடுத்து தனியாக வச்சுருங்க. காலையில் எழுந்ததுமே அந்த பச்சரிசி தேங்காய் எல்லாத்தையுமே கொண்டு போய் வீட்டு பக்கத்தில் ஏதாவது மாடு இருந்ததுன்னா கொடுங்க. அப்படி முடியலை அப்படின்னா எல்லாத்தையுமே ஒரு கவரில் போட்டு ஓடுற தண்ணியில் நீங்கள் போட்டுடுங்க. ஸோ இது போல் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா சில பேர் வந்து மாட்டுக்கு கொடுக்க விட மாட்டாங்க. ஏன்னா இது வந்து ஒரு பரிகார பொருள் அப்படின்னு நினச்சிக்குவாங்க. அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் இந்த ஓடுற தண்ணியில் விடுறது ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பயனுள்ள வகையில் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இருந்ததுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள். இதுவரைக்கும் சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே வந்து மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.